வெல்கம் டு திரைப்பேசும் சேனல். திரைப்பேசும் சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காந்தாரா திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பண்ண போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை. கதை பார்த்தீங்கன்னா, காந்தாரா பார்ட் 1 எங்கே ஸ்டாப் ஆச்சோ அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அவர் எப்படி மறைஞ்சார், எந்த காரணத்துக்காக அவர் மறைஞ்சார், அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. ஸோ கதையில் ட்விஸ்ட் அண்ட் டர்னர்னு வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதை வந்து புதுசாகவும் இருந்துச்சு, நல்லாவும் சொல்லியிருந்தாங்க. கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது என்ன பார்த்தா திரைக்கதை. திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களை வந்து அப்படியே இழுத்துட்டே தான் போகிற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி அவர் ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீனு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சீன் மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து அந்த மிளகு, கிராம்பு, ஏலக்காய் இதை பற்றியெல்லாம் அவங்க பேசும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அதே சீனை அடிக்கடி காட்டும்போது வந்து ஒரு மாதிரி தான் அப்படியே என்னடா எப்படா அது ஃபஸ்ட்டாக முடியுன்ற மாதிரி தான் சில டைமில் இருந்தது. பட் ஃபஸ்ட் ஸ்டாப் ஓகே தான். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு சீன் காட்டியிருப்பாங்க மரம் எறிகிற மாதிரி. அண்ட் புலி வர சீனும் சரி, போர் நடக்கிற சீனும் சரி. இந்த படம் டார்க்காக இருக்கனால நிறைய இடங்களில் விஷுவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எங்கெங்கே அந்த விஷுவல் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பாகுபலியோடு இது நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இசை வந்து சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அதே மியூசிக்கை பாட்டை வச்சே இவங்க நிறைய இடங்களை ஓட்டிட்டாங்க. கிளைமேக்ஸ்லையும் சரி, ஒரு சில இடங்கள்லையும் சரி, அதில் வர மியூசிக்கை வச்சே ஓட்டாங்க. பட் இந்த படத்துக்கான ஒரு ஐகானிக் சாங்கோ ஒன்றும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் ஓகே தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் வந்து இன்ட்ரோல் பிளாக்கா இல்லை கிளைமேக்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டவுட்டே வந்துருச்சுங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் அவ்வளோ ஒரு தரமாக இருந்துச்சு. அந்த ஒரு நடிச்சிருப்பாரு பாருங்க, செம்ம ஆக்டிங் அவருக்கு. அண்ட் ஹீரோவோட அவர் தான் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஹீரோ எதனால் ஒரு பெரிய இது ஆனார்ன்றது ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அண்டு ஹீரோயின் யார் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்டோரியுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்டு கிளைமேக்ஸ் நமக்கு தெரியும் யார் தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து அதை நமக்கு தெரிஞ்சாலும் வந்து நம்ம பார்க்குற மாதிரி அதை பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி இருக்க தேட்டருக்கு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சில தேட்டரில் வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்காது. பட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி மேலும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக்ஸ் பண்ணுங்கள்.